முதலாக விளங்கிக் கொள்ளுங்க மேலான சகோதரர்களே, முஸ்லிம்கள்ல ஒரு பிரச்சனை வரக்குள்ள முஸ்லிம்கள் இதை தவறாக விமர்சிக்க போக கூடாது. முதலாவது மீடியாவுக்கு போறத நிப்பாட்டுங்க. யாரு இழுத்தாலும் நாங்க அதுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. அந்த முறையாக நாங்க பதில் கொடுப்போம். நாங்க எப்படி பதில் கொடுக்க வேண்டுமோ அதுக்கு ஒரு டீம் இருக்குது, ஆலோசிக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்றாங்க. நீங்க எந்த அறிவும் இல்லாம மீடியாவுக்கு போயிட்டு உட்கார்ந்து அதை பேசுறது, டிஎன்எல்லுக்கு நாங்க வேண்டிக் கொண்டது எப்படி பொதுபல சேனைக்கு 2 ப்ரோக்ராம் நீங்க கொடுத்தீங்களோ அதே போல எங்களுக்கும் 2 ப்ரோக்ராம் தாங்க, தனிய தாங்க. அவங்களுக்கு தனிய கொடுத்தீங்க, எங்களுக்கும் தனிய தாங்க. அதை ஒப்புக்கொண்டு அதை மறுத்துட்டாங்க. கடிதம் 5 கடிதம் எழுதியிருக்கிறவங்க இருக்குது. இப்ப இதை நீங்க விளங்கணும். விளங்காமது பாருங்க ஜமீயத்துல்லா அப்படி இப்படி ஏன் உங்களோட ஆகிரத்தை போட்டு பாலாக்குறீங்க? உங்களோட நாவ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நாக்க பிடிச்சு இழுப்பாங்களாம். அப்படி சொன்ன அந்த நாவு தான் என்ன அழிவுல கொண்டு போறது. கனிமானவர்களே, அதுக்கு ஒரு தெளிவு வேணுமா? இருக்குது. வெள்ளிக்கிழமையிலிருந்து அது திங்கள் இருந்து வெள்ளி வரைக்கும், காலை இருந்து மாலை வரைக்கும் சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள் உலமாக்கள் எல்லாரும் உங்களோட தான் இருக்கிறாங்க. அதனால தெளிவுகள் பெறுங்க. வீண் இந்த விளம்பரங்களுக்கு ஆளாகாதீங்க. இது முற்காலத்துல நாங்க அப்படி செய்யலதான், எங்களுக்கும் தேவை இருக்கல்ல. இன்றைக்கு ஒவ்வொன்றையும் நீங்க பாத்தீங்கன்னா, இதை எடுத்து படிச்சீங்க என்று சொன்னா எந்த அளவுக்கு இது தேவை என்பதை நீங்க உணர்வீங்க. நாங்க விரும்பினோம் இது எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க கூடாது என்று. ஆனா இப்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி நடந்து பௌத்தர்களுடைய உள்ளத்துல எங்களை பற்றி மிக தவறான எண்ணங்களை புகுத்திருக்கிறாங்க. இதனால இதை ஒட்டுச்சு ஓடுறது இல்லை. முறையாக இதை அணுகணும். நாங்க ஹலால் சர்டிபிகேஷனை ஜமியத்துல்லமா அப்படி விட்டுருவோம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. எங்களோட ஸ்டேட்மெண்ட்களை கொஞ்சம் நிதானமாக படிங்க. நாங்க அரசாங்கத்துக்கு ஒரு ரிக்வெஸ்ட், வேண்டுகோள் முன் வச்சிருக்கிறோம். நீங்க இதை எடுத்துக்கோங்க. சொல்றாங்க இல்லையா, இவ்வளவு பணம் இருக்குது, நீங்க எடுத்துக்கோங்க, நீங்களே நடத்துங்க. எங்களுக்கு 51 பேர் வேலை செய்யறாங்க. நாங்க 15 லட்சம் தான் இதை கொண்டு எடுக்கிறோம். அதையும் எடுக்கிறோம் என்னத்துக்குன்னா இந்த சர்வீஸுக்காக வேண்டி. 51 பேருக்கு வானத்தில் இருந்தா பணம் இருக்கிறது. இவர்களுக்கு சேவை நடக்க அவர்கள் இன்னும், நான் என்னுடைய கருத்துப்படி நான் ஒரே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர்களுக்கு கொடுக்கிற சம்பளம் போதாது. 51 பேருக்கு 12 லட்சம் என்ன போதும் மேலான சகோதரர்களே? அவங்க பண்ற கஷ்டத்துக்கு இவர்களுக்கு 30 லட்சம் இருந்தால் தான் இந்த சம்பாத்து கொடுக்க முடியும். ஏதோ அல்லாஹ் ரசூல் என்ற இந்த தீனுடைய ஆர்வத்துல அவர்கள் எங்களுக்கு சேவை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்த விஷயங்களை ஸ்டேட்மெண்ட்களை வெளியிட்டிருக்கிறோம். நேற்று வீரகேசர்ல தமிழ்ல வந்திருக்கிறது. அதனுடைய இமெயில் நீங்க கண்டெக்ட் பண்ணி இமெயில் மூலமாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அவைகளை எடுங்க. நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க காபிர்களோட, சில சகோதரர்களை பார்த்தோம் சமீபத்தில், முஸ்லிம் பேருள்ளவர்கள் போய் ஜமியத்துல்லமாவையும் இன்னும் அவர்கள் ஹலாலையும் சாடுகிறார்கள். அறிவின்மையின் காரணத்தினால, வெளி சக்திகள் சூழ்ச்சியினால இவைகள் நடக்கிறது. நிதானத்தை கடைபிடிங்க. யாருக்கும் சண்டை சச்சரவுக்கு போகாதீங்க. துவா செய்யுங்க. அன்பாக அணுகுங்க. முஸ்லிம்களாக இருக்கலாம், காபிர்களாக இருக்கலாம், அன்பாக அவர்களுக்கு விளங்க வைங்க. எல்லா தேவைகளும் அல்ஹம்துலில்லாஹ் சிங்களத்துல, தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை கடைபிடிங்க. கனிமான சகோதரர்களே, கொல்லுப்பட்டி பள்ளியில இன்றைக்கு ஜமியத்துல்லமா ஒரு பப்ளிக் கூட்டம் நடத்துது என்று சொல்லி பொய் பிரச்சாரம் செஞ்சு SMS அனுப்புறாங்க. தயவு செய்து இப்படியான காரியங்கள்ல ஈடுபடாதீங்க. பெரும் பாவம். வீணான மக்களுக்கு வதந்திகளை பரப்புட்டு தேவையில்லாம ஒரு டென்ஷனை உருவாக்குறத அல்லாஹ்வுக்காக தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி ஒரு கூட்டம் ஜமியத்துல்லமா பொதுமக்களுக்கு நடத்த இல்லை என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் ஒற்றுமையை கடைபிடிங்க. ஹதரத் காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நாள் பேசாம ஒதுக்கிட்டாங்க. ஏன்? தபூக் யுத்தத்துல பங்கு பெறாத காரணத்தினால. ஒரு முஸ்லிம் சஹாபிக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குது என்று தெரிய வரக்குள்ள காபிர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? காபிர்களை கூப்பிட மாட்டாங்க, முஸ்லிம்களை தான் கூப்பிடுவாங்க. அந்த காலத்துல இருந்து பாருங்க, எவ்வளவு தூரத்துல உள்ள ஒரு கிறிஸ்தவ நாட்டில் உள்ள ஒருவர் கடிதம் எழுதுறார் மதீனாக்கு. அந்த கடிதம் மதீனால வந்து அந்த காப் இப்னு மாலிக் சஹாபிக்கு கொடுக்கப்படுது. அதுல எழுதுறாரு, ஓ சஹாபி அவர்களே, உன்னோட
இந்த முகம்மது கோவிச்சு கொண்டிருக்கிறாரு, அதனால இந்த முகம்மதை விட்டுட்டு நீ எங்களோட வந்து சேர்ந்துக்கோ. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அந்த செய்தி வந்த உடனே கடிதத்தை கிழிச்சு தூக்கி வீசிட்டாங்க, எரிச்சு போட்டாங்க. எங்களையும் வெளிசக்திகள் இந்த நேரத்தில் பயன்படுத்த முயற்சி செய்வாங்க. கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய சாப்பாடு ஹலாலாக இருக்கணும் என்ற ஒரே காரணத்தினாலதான் ஜமியத்துல் உலமா இத ஃபத்வா சுனாமி மூதூர்ல அந்த 2006 ஆகஸ்ட் 2ஆம் தேதி 3ஆம் தேதி நான் இந்த இடத்துல நடத்தின சும்மா நீங்க சேர்த்த பணம், இந்த பணத்தை சேர்த்து கொண்டு மூதூர் மக்களுக்கு நீங்க போன வரலாறையும் மறக்காதீங்க. எங்க தேவைப்படுமோ அந்த இடத்துல நாங்க இறங்கிதான் ஆகணும். எங்களுக்கு நம்பகமான, எங்களுக்கு நம்பிக்கையான, நான் இன்று இந்த மெம்பர்ல இருந்து சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கையான, நான் இத 2 வருஷத்துக்கு முதல் ஜமியத்துல் உலமாவுடைய மீட்டில்ல போட்டு நாங்க இந்த ஹலால ஜம்மியால இருந்து அப்புறப்படுத்தி இது ஒரு வேறொரு டிபார்ட்மெண்டாக மாற்றுவோம் என்ற லீகல் அட்வைசஸ் கூட நாங்க எடுத்திருந்தோம். ஆனா எங்களால செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்தது. கனிவான சகோதரர்களே, ஏன் இந்த இஸ்லாம் என்ற பேர்ல சந்தேகங்களை கிளப்புறதுக்கு விதவிதமான சந்தேகங்களை கிளப்ப இருக்கிறாங்க. அதனால நீங்க நம்பிக்கையோட உறுதியோடு இருங்க. ஒத்தரை பார்த்து நீ வேறொத்தனுக்கு பிறந்தவனை அப்பான்னு சொன்னா அவனை ஏற்றுக்கொள்வானா? ஒருவரை பார்த்து உன்ன வாப்பா இவர் இல்லையே என்று சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? மேலான சகோதரர்களே, அது போலதான் உங்களோட தீனுடைய விஷயத்துல கை வைத்திருக்கிறார்கள், அதை நாங்க அணுகி கொண்டிருக்கிறோம். நீங்க நிதானத்தை கடைபிடிங்க, அமைதியாக இருங்க, துவா செய்யுங்க. நான் சொன்ன முதலாவது அல்லாஹ்வின் பக்கம் எல்லாரும் துவா, இஸ்திக்ஃபார், தௌபா இதன் பக்கம் கவனம் செலுத்துங்க. யாருக்கும் பத்வாவுக்கு, இந்த பொதுபல சேனையா இருக்கலாம், ஜெயசுயா இருக்கலாம், இவர்கள்ட்ட பத்வாவுக்கு நீங்க ஒரு நாளும் அவர்களுக்கு பத்வா செய்யாதீங்க. அவர்கள்ட்ட நேர்வழிக்கு துவா செய்யுங்க. இந்த நாட்டில் அமைதியை காப்போம். முந்தியும் எங்களோட பிரச்சனை வந்த நேரம் நிதானமாக இருந்துதான் பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறோம். சில விஷயங்களை விட்டு கொடுப்போம், ஹலால விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த லோகோவை சில நேரத்துக்கு நாங்க விட்டு கொடுப்போம். இந்த லோகோ சீல் ஜமியத்துல் உலமா இருக்குது, அதுக்கு வேறொரு வழிய உங்களுக்கு ஜமியத்துல் உலமா ஸ்ரீலங்கான்னு சொல்ல போலதானே எரிச்சலா இருக்குது, அதுக்கு வேறொரு முறை ஒன்று நாங்க கையாளுவோம். அதுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதனால ஜமியத்துல் உலமா சொன்னது அந்த வார்த்தைகளை பாருங்க, கடைசியில 3 வரிதான். நீங்க பாரமெடுங்க என்று வேண்டிக் கொள்கிறோம். இதுக்கு எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு அழகான மெக்கானிசம் உண்டு, உருவாக்குங்க என்றும் வேண்டிக் கொள்கிறோம். அதுக்கு பொருத்தமானதுதான் தாய்லாந்தும் சிங்கப்பூரும் என்றும் சொல்லி இருக்கிறோம். என்ன, இதுவும் ஒரு பௌத்த நாடு, அதுவும் ஒரு பௌத்த நாடு. அந்த பௌத்த நாட்டுடைய சிஸ்டம் தான் எங்கட சிஸ்டமாகவும் இருக்குது. நாங்க ஒன்றும் சவுதியில இருந்து பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு வர இல்லை என்றதை அடிச்சு சொல்லி இருக்கிறோம். சவுதி பாகிஸ்தான் உள்ளது ஒன்று கொண்டு இங்க கொண்டு வர இல்ல, நாங்க கொண்டு இருக்கிறது தாய்லாந்துல ஆச்சரியமாக இருக்குது. 40 வருஷத்துக்கு முதலிலிருந்து இந்த ஹலால செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தாய்லாந்து அரசாங்கம் பிரைம் மினிஸ்டருக்கு கீழே ஒரு முஃப்தி ஒன்று நியமிச்சிருக்குது. அந்த முஃப்திக்கு கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் தான் ஹலால செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சமீபத்தில் அக்டோபர் மாசத்துல ஒரு MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று நாங்க கைச்சாத்திட்டோம். அதுக்கு நான் இங்க இருந்து போயிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தாய்லாந்துல போயிட்டு பார்த்தா அங்க ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது தனி ஹலாலுக்கு. எங்களுக்கு ஒரு சகோதரர் சோப் கொண்டு என் மிக நெருங்கிய நண்பர், அவர் தன்னுடைய சோப்புக்கு ஹலால் சர்டிபிகேட் எடுக்க அவருக்கு 6 மாசம் போனது. அவர் எனக்கிட்ட அழுதார். நான் சொன்னேன், இந்த பாருங்க, இது ஏண்ட பகுதி அல்ல, எனக்கு ஃபத்வா மட்டும்தான் கொடுக்கலாம், அதுக்கு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த அவர் கொண்ட அந்த கெமிக்கல் எல்லாம் தாய்லாந்துக்கு அனுப்பி வச்சாங்க. இப்ப தாய்லாந்துக்கு நாங்களா தூக்கிட்டு போறது, அது குறைய பண்ணணும், அதுக்குள்ள செலவு இருக்குது. அது ஜமியத்துல் உலமா செய்யணுமா? நீங்களே செய்யுங்க. அங்க நாங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்னா, அவங்க 1 லட்சம் சார்ஜ் பண்றதாக இருந்தா ஜமியத்துல் உலமா சொன்னதுனால 50,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணணும், அதுல என்ன இருக்குது, அதுல என்ன
போடப்பட்டிருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்குது. உங்களோட துஆ தேவை. நீங்க வீணான பேச்சுகள்ல தவிர்த்து கொள்றது தேவை. வீண் சண்டைக்கு போகாம இருக்கிறது தேவை. என்னதான் தூண்டினாலும் இந்த பௌத்த மக்களோட நல்ல அணுகுமுறை தேவை. பிக்குகளோட பன்சலைகளுக்கு போய் அவர்களோட சகவாழ்வு சம்பந்தமான பிரகடனம் ஒன்று ஜமியத்துல் உலமா சிங்களத்தில் வெளியிட்டிருக்கிறது. கோ எக்ஸிஸ்டன்ஸ், எப்படி நாங்கள் இவர்களோடு நடந்து கொள்ளணும், இதுதான் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். நான் முந்த நாள் கண்டி லலிதா பன்சலைக்கு மகாநாயக்க அஸ்கரிய ரெண்டையும் சந்திச்சதுக்கு பிறகு ஒன்றிலிருந்து அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சேன். அது என்னன்னா, இவ்வளவு காலமாக நாங்க இந்த மக்களுக்கு போய் ஒன்றை புரிய வைக்க இல்லை, இஸ்லாம்னா என்னன்னு சொல்ல இல்லை. இது எங்கட தவறு. ஒருவர் சொல்றாரு, உங்களோட மார்க்கத்திலையும் அறுக்கிறது கூடாதுதானே சொல்றாரு. உங்களோட மார்க்கத்திலையும் நீங்க அறுக்கிறதாக இருந்தா இரும்புல கொதிக்கும் இரும்புல காலை வச்சு கொண்டுதானே அறுக்கணும். இது எங்களை பத்தி தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. நாங்க எங்கட அறுப்பு முறை தான் உலகத்திலே ஆக சிறந்த அறுப்பு முறை என்றதுக்கு ஒரு வீடியோ கிளிப் கொண்டு வந்திருக்குது அமெரிக்கால. அமெரிக்கா சொல்றாங்க, உலகத்துல நடக்கக்கூடிய அனைத்து அறுப்பு முறையும் தவறானது, இஸ்லாமிய முறை மட்டும்தான் சரியானது. அமெரிக்காவும் ஜெர்மனியும் அதையும் இதையும் போட்டு பார்க்காம இதுகளை தான் பார்க்கணும். மேலான சம்பந்தம் எங்களுடைய ஈமான வளர்த்துக் கொள்ளக்கூடிய அந்நியர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் எல்லாரும் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துகிறேன், எங்கள்கிட்ட மீடியாவுடைய விஷயங்கள் சிங்களத்தில் என் கையிலையும் இருக்குது, இந்த டயக்ராம் இருக்குது. இதுகளை அச்சிடுங்க, பணத்தை செலவழிங்க, மக்களுக்கு விநியோகிங்க. இதுதான் இதனுடைய யதார்த்தம் என்பது விளங்க வைங்க. நாங்க இதை தொடருவோம். அரசாங்கத்துக்கு நாங்க கொடுத்தோம் இந்த ரைட்ஸை, நீங்க எடுங்க. அவங்க எங்களுக்கே இந்த பந்தை வீசி இருக்கிறாங்க, நாங்க எடுப்போம், பேச்சுவார்த்தை நடத்துவோம், முறையா அணுகுவோம். என்ற ஒரு சண்டை சச்சரவுக்கு போக மாட்டோம். எங்களை நீங்க சொல்லாதீங்க, நீங்க இப்படிதான் செய்யணும் என்று தாராளமாக உங்களோட அபிப்பிராயங்களை யாருக்கும் சொல்லலாம். என்ன கருத்தும் இப்படி இருக்குது என்று தனிய நாங்க எதையுமே முடிவெடுக்க மாட்டோம். மேலான சகோதரர்களே, எத்தனையோ அச்சுறுத்தல்கள், எத்தனையோ பயமுறுத்தல்கள் அது வந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்கட ரூஹ் இருந்தாலும் எங்கட தீன பாதுகாக்கிறத முறையாக தான், முறை தவறி வார்த்தைகளை நாம் அல்லாஹ்விட்ட எந்த தௌபா இஸ்திக்ஃபார் செய்து கொள்வது. எங்கட வார்த்தைகள் தவறாக வந்தா அது விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அதனால நிதானத்தை கடைபிடிச்சு துஆ இஸ்திக்ஃபார்ல ஈடுபட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி ஹலால் ஹராம் மட்டுமல்ல உள்ள பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. நிதானமாக அணுகுவோம், பேச்சுவார்த்தைக்கு போவோம். உலமாக்களும் புத்திஜீவிகளும் முக்கியஸ்தர்களும் ப்ரொஃபஷனலும் ஆயத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இரவு பகலாக இதுக்கு மஷூராக்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மஸ்ஜிதுகள் ஊடாக சில முயற்சிகள் செய்யறதுக்கு நாங்கள் முற்பட்டிருக்கிறோம். அந்த மஸ்ஜிதுகள் ஊடாக நடக்கக்கூடிய முயற்சிக்கு பூர்ண ஒத்துழைப்பு வழங்குங்க. இதுக்கு பிறகும் தூங்கிக் கொண்டிருக்காதீங்க, விழிப்படைங்க. எங்களை பற்றியுள்ள சந்தேகங்கள் ஹலால் மட்டுமல்ல, திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் இருக்கிறேன். அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு இங்க இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ அறிமுகமான பௌத்த இந்து கிறிஸ்தவ சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களோட அன்பாக பழகி அவர்களை அணுக வேண்டிய முறையில் அணுகி அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்தீங்க என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் இதுல நாங்க வெற்றி பெற முடியும் என்று வேண்டிக் கொண்டு வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஒற்றுமையான ஒரு சமூகமாக, அல்லாஹ் எங்களை ஒரு முன்மாதிரியான சமூகமாக, அல்லாஹ் எங்களுக்கு எல்லா வகையான உதவிகள் உள்ள சமூகமாக ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களை பாதுகாப்பாயாக, எங்களுக்கு மறைமுகமான உதவி செய்வாயாக, எங்களுடைய எல்லா விஷயங்களையும் சீராக்குவாயாக, முஸ்லிம்களுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, தீனுடைய இடங்களை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் இதுக்கு எல்லா விதமான யாரெல்லாம் இந்த சூழ்ச்சிகளில், முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு நீனே பொறுப்பாக இருப்பாயாக. யாரெல்லாம் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. யாரெல்லாம் அவர்களை நேரான வழியில் கொண்டு வருவாயாக. அவர்கள் உள்ளத்தை நலன் பக்கம் சாய்த்து விடுவாயாக. யாரெல்லாம் எமக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். இந்த நேரத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனை விடுவிச்சுட்டாயா அல்லாஹ். மறைமுகமான உதவியை செய்ய அல்லாஹ். நீ மகா கிருபை உள்ளவன் யா அல்லாஹ். இதுக்கு முதலில் பல சோதனைகளை நான் அனுபவித்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய தனிப்பெரும் உதவியை கொண்டுதான் வெற்றி பெற்றிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னிடத்தில் ஒரு முடிவை எதிர்பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ். மிக நிதானத்துடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். எமக்கு நிதானத்தையும் அமைதியும் தருவாயாக. எங்களுடைய
இந்த கண்ணீரை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய குமரலை ஏற்றுக்கொள்வாயாக. உன்னிடத்தான் தட்ட முடியும் யா அல்லாஹ், உன்னிடத்தான் மன்றாட முடியும் யா அல்லாஹ். ஒரு சிறந்த முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பூமியாக யா அல்லாஹ் எங்களை பற்றியுள்ள சந்தேகங்களை அப்புறப்படுத்துவாயாக. எங்களுக்கு தீன்ல தரப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை மேலும் மேலும் பாதுகாக்க கிருபை செய்வாயாக. என்னென்ன முஸ்லிம்கள் எல்லாம் அந்நியர்களுடைய சக்திகளுக்கு பறிபோகிறார்களோ அவர்களை நீ இதே நேரத்தில் நிறுத்துவாயாக. அவர்களுக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தரும்.